திருவாரூர் அருகே குறை மின் அழுத்தத்தின் காரணமாக அப்பகுதி விவசாயிகள் குறுவை சாகுபடியை காப்பாற்ற முடியாமல் திண்டாடி வருகின்றனர். அவர்களின் அவலத்தை பதிவு செய்யும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்படாததால் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், மன்னார்குடி, நீடாமங்கலம், குடவாசல் மற்றும் வலங்கைமான் பகுதி விவசாயிகள் பம்பு செட்டுகள் மூலமாக குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பம்ப் செட் மூலமாக விவசாயம் செய்வதற்கு தமிழக அரசும் இலவச மும்முனை மின்சாரம் வழங்கி வருகிறது. ஆனால் அப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் குறைந்த மின்னழுத்தத்தின் காரணமாக அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் எதையுமே கண்டுக்கல. நிர்வாகமும் இதை பற்றி எந்த யோசனையும் செய்யவும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதை இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு செய்யணும். எங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய வேணாம். எங்களுக்கு உள்ள இந்த இடக்கத்தில் உள்ள கரண்டை பேரளத்தில் மாற்றி கொடுத்தாலே எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இல்லைனா இதெல்லாம் நீங்கள் யாரும் செய்யலை, அப்படி இந்த கவர்மெண்ட்டு நிர்வாகம் செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதை தவிர வயல்லே தற்கொலை பண்ணிப்போம். ஒன்றும் எங்களுக்கு உள்ள நிலைமை அதுமாரி ஆயிடுச்சு. இதனிடையே தமிழக அரசு அறிவித்த சலுகையின் காரணமாக ஏராளமான விவசாயிகள் வங்கியில் கடன் பெற்று பம்பு செட்டுகளை வாங்கி குறுவை சாகுபடியை தொடங்கினர். ஆனால் நடந்ததோ வேறு. குறைந்த மின் அழுத்தத்தின் காரணமாக பெரும்பாலான நேரங்களில் பம்ப் செட்டுகள் வேலை செய்வதில்லை. அடிக்கடி பழுது ஏற்படும் நிலையே ஏற்படுகிறது. இதனால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது தங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு மணிக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு வாடகையே அவங்களுக்கு 2500 ரூபா வாடகை கொடுக்க வேண்டியா இருக்கு. இதேமாரி இந்த நிலைமையில இருந்தால் 1 ஏக்கருக்குள்ள பாய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு. இந்த நிலைமையில இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அரசு பார்த்து ஏதாவது என்ன செய்யணுமோ அதை நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க சொல்லுங்க. எனவே உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு நன்னிலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட போலக்குடி கிராமத்தில் நிலவும் மின்னழுத்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லை என்றால் குறுவை பயிர்களை காப்பாற்றுவது இயலாத காரியம் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு, சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அமைச்சருக்கு நாங்கள் மனு அளிச்சிருக்கோம் கிராமத்து சார்பாக. ஆனால் அந்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ நீங்கள் தயவு செஞ்சு இந்த வயலை நீங்கள் பாருங்கள் எல்லாரும். இப்போ எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத காலத்தினால கருக்கா வரது இருக்கிறதையாவது நாங்கள் கடனை உடனே வாங்கி கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 20,000 ரூபா நாங்கள் செலவு பண்ணி கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி ஆர்காசு வட்டிக்கு வாங்கி நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோம். குறுவை சிறப்பு திட்டம் என்ற பெயரில் மானியம், இடுபொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை அறிவித்த தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இப்பகுதியில் நிலவும் மின்னழுத்த பிரச்சனையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகள் மட்டுமல்ல அனைவரது கோரிக்கையாக உள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.